السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தபரானி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தலபுல் ஹலாலி வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின். தொழுகை என்பதும் நோன்பு, ஸகாத், ஹஜ் என்பதும் எவ்வாறு கடமையாக இருக்கிறதோ அவ்வாறே ஹலாலான வருமானத்தை தேடுவதும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா. ஹலாலான வருமானத்தை தேடுவது கடமைகளுக்கு பின்னால் அதுவும் ஒரு கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வருமானம் ஹலாலாக இருந்தால்தான் ஹலாலான உணவை நம்மால் சாப்பிட முடியும், ஹலாலான பானங்களை நம்மால் அருந்த முடியும், ஹலாலான ஆடைகளை நாம் அணிய முடியும், ஹலாலான இடங்களிலே நாம் தங்க முடியும். வருமானம் ஹராமாக இருக்குமானால் அதை தொடர்ந்து வரக்கூடிய உணவும் குடிபானமும் ஆடையும் இருப்பிடமும் எல்லாமே ஹராமாகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மறுமை நாள் ஆகிரத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று, மனிதன் சம்பாதிப்பான், கை நிறைய சம்பாதிப்பான், ஆனால் அமினல் ஹலாலி அம்மினல் ஹராம், அது ஹலாலா ஹராமா என்றெல்லாம் அவன் யோசிக்க மாட்டான். காசு வந்தா போதும், அது எந்த வழியில வந்தா நமக்கு என்ன, நாம் செல்கின்ற பாதை அது ஹலாலான பாதையா ஹராமான பாதையா, அதையெல்லாம் பார்த்தால் சம்பாதிக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, சில பேர் பேசுவாங்க அணிய முடியுமா, அருந்த முடியுமா, உலகத்தில் வாழவே முடியாது. எனவே சம்பாத்தியம் என்று வந்துவிட்டால் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும். அது திருட்டாக இருக்கலாம், அபகரித்தலாக இருக்கலாம், ஏமாற்றுவதாக இருக்கலாம். ஏதாவது வழியிலே நமக்கு பணம் வந்தால் போதும் என்று மக்கள் நினைப்பார்கள். இப்படி நினைக்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் மறுமையின் அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே 172வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் ஆகுமானதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். தடை செய்ததை நீங்கள் சாப்பிடாதீர்கள், ஆகுமானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள். வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். ஆகுமானவற்றை சாப்பிட்டால்தான் மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றியை செலுத்துவான். பால் இருக்குது, பாலை அருந்துகின்றோம். பால் என்பது ஹலாலான ஒரு பாரம். அதை அருந்தினால்தான் உடம்புல ஒரு தெம்பு வரும். உடனே 2 ரக்காத்து தொழுவாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆனா வேற பானத்தை ஒருத்தன் குடிச்சான்னு வச்சுக்கிடுவான், அவன் தொழுகைக்கா வருவான், ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். அவனால் வணக்கமும் செய்ய முடியாது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவும் முடியாது. மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். யா அய்யுகர் ருசுல், நபிமார்களே, நபிமார்களுக்கும் இந்த கட்டளை, குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, ஹலாலானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், நல்லறங்கள் செய்யுங்கள். ஹலாலா சாப்பிட்டாதான் நல்லறங்கள் செய்யக்கூடிய தன்மையே ஏற்படும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஹலாலை சாப்பிட்டால்தான்
நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அவைகளுக்கு பதில் தருவான், உள்ளம் சுத்தமடையும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மற்றவரிடம் கையேந்தக்கூடிய தன்மை விதித்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஒரு ஹராமான வழியில சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவ என்னதான் தலைகீழ நின்று வணங்கினாலும் கூட ஹராமான வருமானத்தில் வந்த இரத்தங்களில் ஒரு சொட்டு இரத்தம் இருக்கின்ற வரையிலும் அவருடைய இபாதத் ரத்து செய்யப்படும், அவனுடைய பிரார்த்தனை அது ரத்து செய்யப்படும், அவனுடைய உள்ளம் தூய்மை அடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட நாங்கள் ஹலாலை மட்டுமே சம்பாதிக்க வேண்டும். ஹலாலான வருமானமே நம்ம கையில தங்கவே மாட்டேங்குது, அதில் பல வகையான சோதனைகள் வருகிறது. ஆனால் ஹராமி, அதாவது செழிப்பாக வாழ்வதை போன்று தெரியும், ஆனால் அந்த ஹராமான வருமானத்தில் அந்த குடும்பம் நிம்மதி இழந்து அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹலாலான முறையிலே சம்பாத்தியம் செய்து ஹலாலை சாப்பிடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.